வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி ஒரு வாசனையான ஏர் ஃப்ரெஷ்னர் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வெஸ்ட், இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தமிழ் பொண்ணு சமையல் சேனல் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, அதாவது ரொட்டி சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அது நான் எடுத்துக்க போகிறேன். பேக்கிங் சோடா அப்படின்னா நம்ம இட்லிக்கு போடுவோம் இல்லையா, அந்த சோடா தான் பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க. அது ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது கற்பூர கட்டிகள் பார்த்திங்கன்னா ஒரு 3 கட்டி எடுத்திருக்கேன். ₹1 கற்பூரம். இது 3யும் நல்லா தூளாக்கிட்டேன். தூள் செஞ்சதை இந்த பேக்கிங் சோடாவோட நம்ம கலந்துக்கலாம். கற்பூரம் சேர்த்துறதுனால கற்பூரத்தோட வாசனை மைல்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இதோட எசென்சியல் ஆயில் உங்கள்கிட்ட எந்த ஃப்ளேவர் இருக்கோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சமாக ஒரு லெமன் பாதி பீஸ் பார்த்திங்கன்னா புழிஞ்சு விடுறேன். இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நம்ம கம் போட்டு கலந்துக்க போகிறோம். நீங்கள் ஃபெவிகால் போடாதீங்க. ஃபெவிகால் ஃபுல்லாக அந்த வாசத்தை இழுத்துக்கும். அதனால் நீங்கள் ஃபெவிகாலுக்கு பதிலாக பேப்பர் கொட்டுவோம் இல்லையா, அந்த கம் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கம் ஊற்றி நல்லா பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் ஓரளவு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கரெக்டான பக்குவத்துக்கு கலந்தாச்சு. இதை இது ஐஸ்கிரீம் பாக்ஸு. இதில் தான் நான் இப்போ மோல்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கிற பேஸ்ட்டை அதில் போட்டுக்கலாம். கற்பூரம் போட்டிருக்கிறதுனால லைட்டாக பார்த்திங்கன்னா லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ட்ரை ஆன பின்னாடி நார்மலாயிரும். இப்போ இதோடு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காய்ந்து போன எலுமிச்சை பழத்தோட தோல் இருக்கு இல்லையா, அது எடுத்து வச்சுருக்கேன். இந்த காய்ந்த எலுமிச்சை பழத்தோட தோல் இதில் நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அந்த லெமன் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இப்போ இதை நம்ம வெயிலில் வச்சு 24 மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ 24 மணி நேரம் கழித்து எடுத்தாச்சு. இது நல்லா பார்த்திங்கன்னா காஞ்சி கெட்டியாகிடுச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா லைட்டாக லெமன் ஃப்ளேவர் அண்ட் கற்பூரம் வாசம் எசென்சியல் ஆயிலோட ஃப்ளேவரோட மைல்டாக ஒரு ஃப்ளேவர் வாசனை வந்துக்கிட்டே இருக்குது. இதை நம்ம ஏதாவது ஒரு பேக்கெட்குள்ளார போட்டு நம்ம டாய்லெட்லேயோ அல்லது வீட்லேயோ மாட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு மெடிமிக்ஸ் பாக்ஸோட அட்டை எடுத்திருக்கேன். அந்த அட்டையில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஹோல் போட்டு அதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். மேலே ஆணையில் மாட்டுற மாதிரி ஒரு சின்ன ஹோல் போட்டு வச்சுருக்கேன். இதுக்குள்ளார நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ரூம் ஃப்ரெஷ்னரை போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதை ஒரு ஆணையில் மாட்டி வச்சுக்கலாம். இப்போ ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே செலவில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் எல்லாமே. எசென்சியல் ஆயில் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா 2 கற்பூரம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த வாசம் அதுக்கு ஈக்குவல் ஆகிரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் தமிழ் பொண்ணு சமையலுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.